ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நேற்று பேசிக்கானது என்னென்ன தெரியுமே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல பார்த்தேன். இன்னைக்கு நெக்ஸ்ட் மாடல்ஸ் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக படிங்க, நம்ம வீடியோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸ் முடிச்சோன்னே ரீசனிங் என்னால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறதுனால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கூட கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க சம்ம சால்வ் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம நிறைய பேசிக்கலாம். வாங்க லைவ்ல ஏதோ ஒரு நாள் நெக்ஸ்ட் வீக் ஒரு லைவ் போடுறோம், அந்த லைவ்ல ஏதோ ஒன்று பேசிக்கலாம். உங்களுக்கு என்ன புக்கு வாங்கினேன் அது மாதிரி என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அந்த லைவ்ல பேசிக்கலாம். இப்போ வாங்க செம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஃபார்முலா பேசிக்காக உங்களுக்கு தெரியும்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்க. அடுத்தது என்ன ஃபார்முலானா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியும், a minus b into a squared plus ab plus b squaredங்க. அடுத்தது a cube plus b cube ஃபார்முலா தெரியுங்க, a plus b into a squared minus ab plus b squaredங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சா போது சம்ம அப்ரோச் பண்ண மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க சம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, ஹெச்சிஎஃப் இதுக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இருக்குதா. இதில் பாருங்க, இதில் காமன் டைமா நம்மளால எதுவும் வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்க. எக்ஸ் ரெண்டுல இருக்குது, அதை காமன் டைம் எக்ஸ் வெளியே எடுக்கிற எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு வருமா. அடுத்தது பாருங்க, இதையும் எடுத்துக்குங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்குதா. ஹெச்சிஎஃப்னா என்ன சொன்னா காமன் ஃபேக்டர்ல மிக ஹையஸ்ட் பவரா இல்லை லோயஸ்ட் பவரா, ஹெச்சிஎஃப் தான் இருக்குது. காமன் ஃபேக்டர் ரெண்டுல இருக்கிறது என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இதுல ஸ்மாலஸ்ட் பவர் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன்னு தானுங்க. அதனால எக்ஸ் மைனஸ் ஒன். அதுவே உங்களுக்கு வந்து இதுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன வந்திருக்கு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வந்துருக்குமா. காமன் ஃபேக்டர்ல வந்து மிக ஹையஸ்ட் பவர் வேல்யூ, மிச்சம் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதுவோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுதான். அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 3 இன்ட்டு ஏ மைனஸ் ஒன். அடுத்து இன்னொரு டைம் வந்து 2 இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இன்னொரு டைம் என்ன, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நம்பர்ஸ்க்கெல்லாம் எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3 and 2க்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணோம்னா என்ன வருது, 6 வருதா, 6 வச்சுக்கோங்க. அடுத்தது ஏ மைனஸ் ஒன்னை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை அப்படியே விட்டுக்குங்க. ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயரை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னா இங்கேயே ஏ மைனஸ் ஒன் டைம் இருக்குது, அதனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் வச்சுட்டோமா ஹையஸ்ட் எல்சிஎம்னே ஹையஸ்ட் பவர் வேல்யூ எடுத்துறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் அப்படியே வச்சுட்டா. அடுத்து இதை பாருங்க, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஒன் த ஸ்கொயர்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு படி வந்துருச்சா. இது எப்படி எழுதலாம், a plus 1 into a minus 1 எழுதலாமா. பாருங்க, 3 டைம்ல a minus 1 இருக்கு. a minus 1ல highest power value என்னன்னு பாருங்க, a minus 1 the whole square. a minus 1 the whole square. மிச்ச எக்ஸ்ட்ரா டைம் ஏதோ ஒன்று இருக்குதா பாருங்க, எக்ஸ்ட்ரா டைம் என்ன இருக்குது, a plus 1 இருக்குதா, அதை எழுதிக்கங்க, a plus 1. வேலை முடிஞ்சது, இதுதான் ஆன்சர். இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா நம்பர்ஸ்க்கு வந்து நீங்க எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுங்க. எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிட்டு அதை ஹெச்சிஎஃப் கேட்டேன்னா ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணிக்கிங்க. 4 8 16 இதுக்கு மூணுக்கே ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 4 வருமா. 4 நான் ஹெச்சிஎஃப் இதுக்கு ஃபைண்ட் பண்ணிட்டு நீங்க எல்சிஎம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 4 8 16 காமனா ஃபோர்த் டேபிள் எல்லாமே வரும், அதனால 4 எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் லெட்டர்ஸ்க்கு பார்க்குறேன், பியில் லோயஸ்ட் பவர் வேல்யூ எதுக்கு பார்க்குறேன், பி ஸ்கொயர்டு தான், அதனால பி ஸ்கொயர் எழுதிக்கிறேன். கியூ எல்லாத்துலேயுமே இருக்குதா செக் பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே இருக்குது. லோயஸ்ட் பவர் வேல்யூ கியூவில் என்னன்னு பார்க்குறேன், ஒய் ஸ்கொயர்டா, ஒய் ஸ்கொயர்டு. அடுத்தது ஆர் எல்லாத்துலேயுமே இருக்குதான்னு பார்க்குறேன், எல்லாத்துலேயுமே இருக்கிற. ஆரில் லோயஸ்ட் பவர் என்ன, ஆர், அதனால ஆர் எழுதிட்டு இது இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா எல்சிஎம் வேல்யூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி எனக்கு தெரியும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்தது பாருங்க, ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப். நம்ம ஜிசிடி படிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, ஹெச்சிஎஃப்னாலும் ஒன்று தான், ஜிசிடினாலும் ஒன்று தான். ஒரு சில டைம்ல நம்ம கிட்ட ஹெச்சிஎஃப் டைரக்டா ஜிசிடி ஃபார்மேட்ல இதுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு டவுட்டா இருக்கு, ஜிசிடினாலும் ஹெச்சிஎஃப் தான் மீனிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா 2 நோட்டு போட்டு வச்சுங்க. ஒரு நோட் வந்து ஹோம்ஒர்க் நோட்டு, ஒரு நோட்டு வந்து நான் கிளாஸ் நடத்துறதை நீட்டாக எழுதி வைக்கிறதுக்கு ஒரு நோட் போட்டுங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக போட்டு வச்சுன்னா எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு பார்க்கறது கரெக்டாக இருக்கு. ஏன்னா எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் பார்க்குறதுக்கு வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் பத்தாது. ஏன்னா அப்போதைக்கு நம்ம வந்து பேசிக்லேருந்து இப்போ கற்றுக்கிட்டதெல்லாம் ஒரு நோட் போட்டு கண்டிப்பாக எழுதுறீங்க. அதை நீங்கள் எழுதுறதே எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி பார்க்கல எத்தனை பேர் கரெக்டாக நோட் பண்ணுறீங்கன்னு. அப்படி நோட் பண்ணும்போது நம்ம எக்ஸாம் படிக்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால கண்டிப்பாக 2 நோட் போட்டுக்குங்க தெளிவா.
இதை பாருங்க, இது எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா என்ன வரும், a cube minus 1 cube படி இருக்குதா, இது ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ண என்ன வரும், a cube minus 1 cube a minus 1 into a squared minus a plus 1 ன்னு வருமாங்க, plus 1. ஓகேங்களா, ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கிறேன். இதை எப்படி மாத்தலாம், a squared minus 1 the whole squared ன்னு மாத்தலாமா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க a plus 1 into a minus 1 ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா. இப்ப பாருங்க, இதுல ரெண்டுலயுமே நம்ம கிட்ட HCF கேட்டிருக்காங்க. காமன் ஃபேக்டர் என்னங்க, ரெண்டுலயுமே a minus 1 இருக்குது. a minus 1ல லோயஸ்ட் பவர் வேல்யூ பாருங்க, லோயஸ்ட் பவர் வேல்யூ அதே a minus 1. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. சப்போஸ் இதுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, a minus 1 a plus 1 into a squared plus a plus 1 இது ஃபுல்லி எழுதுவீங்க. இது ஃபுல்லி எழுதுனீங்கன்னா அது எல்சிஎம் வேல்யூ. இதுக்கு நீங்க எல்சிஎம் வேல்யூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மாடல் சம் பார்க்க போறோம். இந்த மாடல் சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் பொறுமையா தான் சொல்லி கொடுத்தேன். எல்சிஎம்னா தமிழ்ல என்னன்னா மீச்சியமா, ஹெச்சிசிஎஃப்னா தமிழ்ல என்னன்னா மீப்போவா. மேக்ஸிமம் நீங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் தமிழ்ல படிக்கிறத விட இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தமிழ்ல படிக்கும்போது சில டைம் மீச்சியமா மீப்போவும் போது சில மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த டாபிக் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்னு இங்கிலீஷ்ல நீங்க வச்சுக்கோங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. யாருமே லைக் பண்ணதில்ல, கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த क्वेश्चन பாருங்க, இனி இந்த மாடல் क्वेश्चन பார்க்கற என்ன சொல்லிக்கிறாங்க, 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு எல்சிஎம் வேல்யூ கொடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ரேஷியோ வந்து 4x ன்னு வெச்சுக்க, இன்னொரு ரேஷியோ நம்பர் 3x ன்னு வெச்சுக்கங்க. வெச்சிட்டு நாம இங்க எல்சிஎம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா என்ன வருது, நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம்னா 12 வருது. 12 into ரெண்டுலயே காமனா x இருக்குன்னு x டைம் எடுத்துக்கிறோம். இனி என்ன பண்றீங்கன்னா இங்க கொடுத்த எல்சிஎம் வேல்யூ இங்க நாம் கண்டுபிடிச்ச எல்சிஎம் வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணுங்க. 12x equal to 180. இதுல நம்மளுக்கு x ஓட வேல்யூ தான் வேணும். ஏன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் 3x 3 into x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா தான் நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால 12 into xங்கிறது இன்டு இருக்கிற x 12 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் ஆக மாறுமா, 180 by 12. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 12th டேபிள்ல இது 1 டைமே, இது வந்து 15 டைமா, x equal to 15 சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चन பாருங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்த்தா இது ரெண்டுல என்ன இருக்குது, 3 3x 3x equal to 3 into x ஓட வேல்யூ என்ன 15. மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணா 45 வருதா. ஸ்மாலஸ்ட் நம்பரோட வேல்யூ 45. நீங்க என்ன பண்ணீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பரோட வேல்யூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரெண்டு क्वेश्चन என்ன சொல்றாங்கன்னா 175 பனானா 105 ஆரஞ்சு இருக்குது, எத்தனை பேருக்கு ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூக்கெல்லாம் HCF கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். ஏன்னா என்ன சொல்லிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு காமனா டிவைட் அப்படின்னு வந்தாவே டைரக்டா நம்ம HCF ஃபைண்ட் பண்ணா போதும். இது மாதிரி மாடல் சம் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இது மாதிரி மாடல் சம்லாம் இனி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்கு HCF ஃபைண்ட் பண்ணுவோம், எதுக்கு LCM ஃபைண்ட் பண்ணுவோங்கிறத நீங்க நல்லா பார்த்து வச்சுங்க. எத்தனை பேருக்கு ஈக்குவலா டிவைட் பண்ணி கொடுப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல வந்து காமன் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் காமன் ஃபேக்டர் தான் HCF. நீ இப்போ வாங்குறது 175 105 இதுக்கு ரெண்டுக்கு HCF ஃபைண்ட் பண்ணுங்க. 5th டேபிள்ல போட்டா இது எத்தனை டைம், 3 டைம் வரும். மிச்சம் எவ்வளவு வருங்க, 25ங்கிறது 5 டைமா. இது பாருங்க, இது எத்தனை டைம், 2 டைமும் 1 டைமா. இந்த ரெண்டு வர டேபிள் 7th டேபிளா, 7th டேபிள்ல இது எத்தனை டைம் வரும், 5 டைம், இது 3 டைம் ஆங்க. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. நம்மளுக்கு HCF வேல்யூ இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 5 into 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 35 வருதா. 35 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டிவைட் பண்ணி தருவேன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதோட HCF வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்ன சொன்னேன், இது அப்படியே ஃபர்ஸ்ட் இருக்குது 1x, ரெண்டாவது 2x, அடுத்து 3xன்னு வச்சுக்க சொன்னேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண சொன்னா, மூணுக்கு இங்க HCF ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா HCF ஃபைன் பண்ணுங்க. நம்பர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் HCF ஃபைன் பண்ணா எதுவுமே காமன் நம்பர் இல்லை, அதனால நம்பர் வேல்யூ கிடையாது. அடுத்து x மூணுலயுமே காமனா இருக்குது, டைரக்டா HCF வேல்யூ xன்னு வந்துருச்சா. இங்க கிடைச்ச HCF வேல்யூ கொடுத்த வேல்யூயோட ஈக்குவேட் பண்ணுங்க. x equal to 12ன்னு வந்துச்சு, டைரக்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு x ஓட வேல்யூ. அதனால இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1x ஓட வேல்யூ என்ன, 1 into 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 12 வருதா. அடுத்தது பாருங்க 2x
2 into 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணி என்ன வருது 24 வருதா. அடுத்து 3x 3 into 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 36 வருதா. வேலை முடிஞ்சது. இந்த 3 மாடல் சம் நல்லா பார்த்துக்கங்க. புரியலைன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது மறுபடியும் கூட உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். இந்த கொஷினெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் வர கொஷினெல்லாம் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ட்ரை பண்ணுங்க. புரியலைன்னா 1 or 2 டைம் பாருங்க. அப்பவும் புரியலைன்னா எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பாக கேளுங்க. நான் தெளிவாக இன்னும் ஒரு முறை கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு புரியிற வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரெடிங்க. இந்த கொஷின் பாருங்க. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின் மாதிரி கொஷின் தான் நிறைய டைம் வந்து NTPC எக்ஸாம்ல எல்லாம் கேட்டுக்கிறாங்க. நீங்க முடிஞ்சா ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கணும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு 10 டாபிக்காட பார்த்து முடிச்சுட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. 10 டாபிக் பார்த்துட்டு பார்க்கலாம். அது முன்னாலே உங்களுக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்க. நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட ஓப்பன் பண்ணி அதில் எல்லாமே தேவையான நோட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணலாம். இது RRBயில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இது முடிச்சுட்டு நாளைக்கும் போது LCM HCF டாபிக் முடிச்சிருவேன். நாளைக்கு லைவ்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வச்சிடலாம். இந்த டாபிக் இந்த வீக்ல முடிச்சுமா நெக்ஸ்ட் வீக்ல இன்னொரு டாபிக் போயிடலாம். ஒரு 3 டாபிக்காட முடிச்சோன்னே உங்களுக்கு தனி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிடலாம். ஏன்னா டெஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம செம்ம அப்ரோச் பண்ண முடியும். நீங்க நிறைய பேர் குரூப்ல ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்தால் இன்னைக்கு நடத்தினதுல ஒவ்வொரு சம்லையும் ஒரு 2-3 சம் உங்களுக்கு கொடுக்குற இன்னைக்கு நடத்தின ஒரு 4-6 மாடல் சம் நடத்தியிருப்பேன். அந்த 6 மாடல்ஸும் ஒரு மாடலுக்கு ஒரு 3 சம் 2 சம் கொடுத்தனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாங்க சம்ம பார்க்கலாம். The greatest number that we divide leaving remainder இப்படி சொன்னாங்கன்னா இந்த நம்பரை வந்து இந்த நம்பர் வந்து ஒரு சம் நம்பரை இந்த நம்பரால டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் இந்த வேல்யூ கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நம்பரோட என்ன கிரேட்டஸ்ட் நம்பர் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் வந்துச்சுனாவே ஒரு குழுவேடு என்னன்னா HCF நீங்க ஃபைன் பண்றதா வரும். ஞாபகம் வச்சுக்கோ. அதே ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்துச்சுன்னா அங்க LCM ஃபைன் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்க நோட்ல இண்டெக்ஸ் பேஜ்ல இது அதுக்கப்புறம் நீங்க ஃபார்முலா அதுக்கப்புறம் LCMனா என்ன HCFனா என்ன அப்படிங்கறத நீங்க எழுதணும். இப்போ ஒரு நோட்னு எடுத்துட்டோம்னா நோட்ல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் LCM and HCF போட்டுங்க. அது ஃபர்ஸ்ட் பேஜை விட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறோமோ ஒரு டாபிக் அதை எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எக்ஸாம் டைம்ல ஃபர்ஸ்ட் இது நீங்க ஞாபகம் வச்சுட்டு உள்ள போய் சம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வேல்யூவோட மைனஸ் பண்ணுங்க. 148 - 4 அடுத்த செகண்ட் நம்பர் எடுத்து செகண்ட் ரிமைண்டர் வேல்யூவோட மைனஸ் பண்ணுங்க. 246 - 6ங்க. அடுத்தது மூணாவது நம்பர் எடுத்து மூணாவது ரிமைண்டர் வேல்யூவோட மைனஸ் பண்ணுங்க. 623 - 11ங்க. இது இப்போ மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருங்க சொல்லுங்க? 144. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 240ங்களா? இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 6112 வருமாங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா இதுக்கு HCF வேல்யூ ஃபைன் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான் HCF. இது எல்லாமே 12th டேபிள்ல வருமா? 12th டேபிள்ல இது எத்தனை டைமிங்? 1 டைம். மிச்சம் இது போயிடுச்சுன்னா 12 டைம் வருங்க. இது வந்து 20 டைம் வருங்க. இது வந்து எத்தனை டைம் வருங்க சொல்லுங்க? நீங்களே ட்ரை பண்ணுங்க. 61க்குள்ள எத்தனை 12 இருக்கு? 5 டைம் இருக்குமா? அப்புறம் மிச்சம் 1 அங்கே போகுது 51. இதுக்கப்புறம் காமன் டேபிள் எதுவுமே கிடையாது. அதனால இதுக்கு HCF வேல்யூ 12 வருதா? 12 நம்பர் தான் இதோட கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. 12 தான் ஆன்சர். இது மாதிரி சம் அப்ரோச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. HCF அண்ட் LCM ஆஃப் 2 நம்பரோட 2 நம்பரோட LCM HCF வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு நம்பரோட வேல்யூ கொடுத்துட்டு மற்றொரு நம்பர் இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி மாடல் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நீங்க இதுவுமே இந்த மாடல் சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. எந்த எக்ஸாமுக்கு LCM HCF பார்க்குறீங்களோ இல்லையா இந்த 2 மாடல் சம் நல்லா பார்த்துட்டு போய்க்கிங்க. வாங்க சம் அப்ரோச் பண்ணலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா? x × y = LCM × HCF வாங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன? ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறாங்க 48. அதை போட்டுக்கிறேன். ஒய்ங்கிறது நான் தெரியாதுன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு LCM ஓட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க? 240 ஆங்க. 240 × HCF ஓட வேல்யூ என்னங்க? 16. இப்போ பாருங்க நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தான் தெரியாது. ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 48 இன்டூல இருக்கிற இங்கே போயிடுச்சுன்னா டிவைடாக மாறுமா? 240 × 16/48 ஆங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 16 டேபிள் இது 1 டைம், இது 3 டைம் ஆங்க. 3 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 1 டைமுங்க. இது எத்தனை டைமுங்க? 80 டைம் ஆங்க. ஒரு நம்பர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 48, இன்னொரு நம்பர் 18 சொல்லி கண்டுபிடிச்சோம். ஸ்மாலஸ்ட் நம்பர் which is divide on 6, 7, 8, 9, 12 which leaves remainder 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்தாவே நான் என்ன சொன்னேன்? இங்க LCM ஃபைன் பண்றதா வரும்னு சொன்னாங்க. கொடுத்த இந்த நம்பருக்கு LCM ஃபைன் பண்ணுங்க.
இங்கே போடுறேங்க 6 7 அதுக்கப்புறம் 8 9 12 இதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் காமன் டேபிள் வரது இருக்குதா பாருங்க. எல்லாத்துலேயும் காமன் டேபிள் வராது. 6 9 12 வர காமன் டேபிள் 3 டேபிள் எடுத்துருமா 2 டைமு 7 அப்படியே வச்சுக்கோங்க. 8 வராது அப்படியே வச்சுக்கோங்க. 9 வந்து எத்தனை டைமுங்க 3 டைம், 12 வந்து 4 டைம். அடுத்தது பாருங்க 2 டேபிள் எடுக்கலாமா, 2 டேபிள் எடுத்தீங்கன்னா இது 1 டைமு, இது வந்து 4 டைமுங்க. 3 அப்படியே விட்டுருங்க. இது வந்து 2 டைம் வருமா. அடுத்து 2 டேபிளையே எடுங்க. 2 டேபிள் எடுத்தா 1 7 அப்படியே விட்டுருங்க. இது 2 டைமு 3 டைமு 1 டைமா இருக்கிறதெல்லாம் எழுதி வைங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 3 எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணால் 504 வருதாங்க. எல்சிஎம் வேல்யூ 504ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இங்கே ரிமைண்டர் வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்களோ அந்த வேல்யூவோட இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ ஆட் பண்ணீங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது 506 வருதா. 506 தாங்க ஆன்சர். இதோடவே ஆன்சர் முடிஞ்சுன்னு சொல்லி போட்டுறாதீங்க. ரிமைண்டர் வேல்யூ என்ன இருக்குதோ அந்த வேல்யூ ஆட் பண்ணி போடுங்க. இதுதான் ஆன்சருங்க. இதே போல வீடியோ பார்க்கறது நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இதே போல நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கிற இன்னொரு 4-5 மாடல்ஸ் தான் இருக்கிறேன். அந்த 4-5 மாடல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த டாபிக் இதோட முடிஞ்சிருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இது ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டுக்குமே ஆன டாபிக் தாங்க. எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதுறீங்களா இந்த டாபிக் பார்க்கலாங்க. ரெண்டுக்குமே முக்கியமான டாபிக் தாங்க. நாளைக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த வீக் எல்சிஎம் பார்த்தோம்னா எல்சிஎம்மோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம்னாலும் சொல்லுங்க, கண்டிப்பா பார்க்கலாம். நாளைக்கு கூட முடிஞ்சிருமா. நாளைக்கு லைவ்ல உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வச்சு நெக்ஸ்ட் டே வந்து இதோட ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணனாலும் பண்ணலாம். உங்களோட விருப்பம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி சேனல் பண்ணா. இந்த சேனல் உங்களுக்காக ஓப்பன் பண்ண சேனல். நீங்க என்ன சொன்னாலுமே நாங்க எடுத்துப்போம். நீங்க நல்ல கமெண்ட் பண்ணாலும் ஓகே, பேட் கமெண்ட் பண்ணாலும் ஓகே. நீங்க பேட் கமெண்ட் பண்றீங்கன்னா அதுல இருந்து நாங்க என்ன எடுத்துட்டு போகணுமோ அந்த அளவுக்கு நாங்க எங்களை ஸ்ட்ராங் பண்ணிப்போம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.